வணக்கம். அதிமுகவோட பொதுக்குழு நடந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செயலாளராக அங்கீகரிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக இருந்த அவர் நியமனம் பண்ண பொறுப்புகள் எல்லாத்தையுமே அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வருது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. இந்த செய்தி உண்மையாக இருந்தாலும் தேர்தல் ஆணையம் அவர் பொதுச்செயலாளராக வச்சுருக்கிறாங்க. ஓபிஎஸை ஒருங்கிணைப்பாளராக வச்சுருக்கிறாங்க. 2 பேருக்கும் 19ஆம் தேதி ஒரு மனு கேட்டிருக்கிறாங்க. எழுத்துப்பூர்வமான மனு கொடுக்கணும். 23ஆம் தேதி தேர்தல் ஆணையத்தை போய் பார்க்கணும். அதுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற சொல்லி தேர்தல் ஆணையம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது. ஏன் இந்த மாதிரி பொதுக்குழு நடக்கும்போது தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக சொன்ன டிமாண்டுகள் எல்லாத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி ஓகே சொல்லிட்டாரு. ஏன்னா சமீபத்தில் தான் டிடிவி தினகரன் போய் பாஜக மேல் இடத்துல இருக்க முக்கியமான நபர்களை எல்லாம் பார்த்துட்டு வந்த பிறகு தான் இந்த இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பொதுக்குழுவில் நம்ம சிவி சண்முகம் பேசின பேச்சை தான் பார்க்கணும். சிவி சண்முகம் என்ன செய்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி இதே பொதுக்குழுவில் தான் நம்ம பொதுச்செயலாளராக தேர்வு பண்ண பிறகு அவர் கையில் தான் நம்ம எல்லாமே ஒப்படைச்சு அவர் எடுக்கிற முடிவுக்கு நம்ம கட்டுப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. நம்மளை யாருமே தோக்கடிக்க முடியாதுங்க. அதிமுக ஒரு பலமான ஒரு இயக்கம், கட்சி. ஆனால் அந்த பத்திரிகை ஊடகங்கள் இருக்காங்கள்ல, அவங்க நம்மளை ஒரு மன உளைச்சல் உள்ளாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதிமுகவில் 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் தொண்டர்களை நம்பின இயக்கம் இது. இந்த இயக்கத்தை யாருனாலையும் அழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார். 2 கோடி தொண்டர்கள் இருக்கிறவங்கள நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் கிட்டத்தட்ட 80 லட்சம் ஓட்டு தான் உழுந்தது? ஏன் நீங்கள் விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணிச்சிங்க? 2 கோடி தொண்டர்கள் இருக்கிற மாபெரும் இயக்கம் இந்த இயக்கத்தை யாருனாலும் அழிக்க முடியாது. ஏன் விக்கிரவாண்டி தேர்தலை நீங்கள் நிராகரிச்சிங்க, புறக்கணிச்சிங்க? அதுவும் இல்லாமல் சிவி சண்முகம் இருக்கிற ஏரியா தான், அந்த ஏரியாவை நீங்கள் ஏன் புறக்கணிச்சிங்க அப்படிங்கிறதுக்கு கேள்வி வரும்ல. அதே போல் என்ன சொல்கிறாரு, அதிமுகவில் எந்த விதமான ஒரு பஞ்சாயத்து சலசலப்பு எதுவுமே கிடையாதுங்க. அதிமுக அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் உண்மைக்கு புறம்பாக நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? காது இருந்தும் செவிட மாதிரி இருந்துக்கணும், கண்ணு இருந்தும் குருட மாதிரி இருந்துக்கணும். இப்போ கூட்டத்தை பாருங்கள் அப்படிங்கிறாரு. இந்த கூட்டத்தில் எவ்வளோ பேர்? 2453 பேர், 2543 பேர். கிட்ட ஒரு சிறப்பு அழைப்பாளர் ஒரு 1000 பேர், 3000 பேரை கொண்டு வரணும்னு நினச்சவர் ஒரு 1000 பேர் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இவ்வளோ பேர் தான். இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும் ஓட்டு போட்டால் போதுமா அதிமுகவுக்கு? கூட்டத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதை தாண்டி ஒரு விஷயம், வாயை விடாதுங்க அப்படின்னு கேட்டாலும் வாயை விட்டுறாங்க. இது அதிமுக ஒற்றுமையாக இருக்காங்க. 100 கருணாநிதி வந்தாலும் அதிமுகவை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். எப்படி? இப்போ கருணாநிதி இல்லை, பையன் தான் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறாரு. அவருக்கு நீங்கள் ஒரு ஸ்டாலினை சமாளிக்க உங்களால் முடியவே இல்லை. அதில் எப்படி நீங்கள் 100 கருணாநிதி வந்தாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லாதவர் சொன்னால் உடனே நம்பிடுவாங்க, தொண்டர்கள் நம்பிடுவாங்க. இது வீராவசனம் மாதிரி இருக்கும், மக்களை எழுச்சி விட்டுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சிவி சண்முகம் போகிற போக்கில் பேசிட்டு போகிறார். 2026 எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமையும். சரி, அமைஞ்சிட்டு போதா, அது உங்களோட விருப்பம். அந்த விருப்பத்தை பெருசாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. அவங்க கட்சி, அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. அதை நம்மளும் காது இருந்தும் செவிடர்கள் மாதிரி கேட்டுக்க வேண்டியது தான். ஆனால் பத்திரிகை ஊடகங்கள் உளவியல் ரீதியாக அதிமுகவை தாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதிமுக யாரையுமே நம்பியில்லைங்க. தொண்டர்களோட ஒற்றுமை தான் அதிமுகவோட பலம் அப்படின்னு பேசுகிறார். ரைட், தொண்டர்களோட ஒற்றுமை தான், தொண்டர்களோட உணர்வை புரிஞ்சுக்கிட்ட அதிமுக தான் கடைசி வரைக்கும் ஜெயிச்சிருக்கு. தொண்டர்களை கைவிட்ட அதிமுக தான் இப்போ இருக்கிற அதிமுக. தொண்டர்கள் பேச்சை கேட்கவே மாட்டேறாங்க. கலாய்வுக்கு போனால் நிர்வாகிகள் பேச்சையும் கேட்குறதில்ல. நிர்வாகிகள்கிட்ட தொண்டர்கள் சொல்கிற விஷயங்களை இவங்க ஏற்றுக்கிறதே கிடையாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படிங்கும்போது எப்படி தொடர்ந்து தொண்டர்கள் இயக்கம் இது, தொண்டர்கள் தான் இந்த அதிமுகவோட பலம் அப்படின்னு எப்படி பேச முடியும்? அப்படி தான் சிவி சண்முகம் பேசிகிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி எக்கு கோட்டையாக அதிமுக உருவாக்கி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசினார். போகிற போக்கில் 2026 திரும்பவும் ஸ்டாலின் முதலமைச்சராக மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதையும் தூக்கி போட்டார். அதுக்கு சில உதாரணங்களை சொன்னார். இலங்கையில் ராஜபக்சே குடும்பமும், வங்காளதேசத்தில் ஷேக் ஹசீனா குடும்பமும் மக்களால் எப்படி அடித்து விரட்டப்பட்டார்களோ அதே போல் திமுகவை முதலமைச்சர் ஸ்டாலினை மக்கள் அடித்து விரட்ட போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது பார்ப்போம், யார் அடித்து விரட்டுறா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். சிரியாவில் எப்படி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதோ அதே போல் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, கூட்டணி தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுப்பார், நம்ம ஒன்றும் அதில் போய் தலையிட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறார். 2001 தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி அதிமுக கூட்டணிங்கிறத ஒன்றும் அமைக்கவே இல்லை. 10 நாளைக்கு முன்னாடி தான் கூட்டணியை அமைச்சாங்க. அதே போல் 2011 வேட்பாளர்லாம் அனுப்பிச்சாச்சு, வேட்புமனுலாம் தாக்கல் பண்ணும்போது தான் கூட்டணியே அமைஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ யார் இருந்தா?
மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக ஜெயலலிதா இருந்தாங்க. ஜெயலலிதாவை எதிர்த்து யாருனாலையும் பேசவே முடியாது. கூட்டணி கட்சிக்காக இப்படி கெஞ்சவும் மாட்டாங்க. கூட்டணி இல்லைனாலும் தனித்து போட்டி போடக்கூடிய தகுதி மனப்பான்மையாக அவங்கள்ட்ட இருந்தது. அந்த ஆளுமை இருந்தது. இப்போ இருக்கிறவங்கள்ட்ட அந்த ஆளுமை இருக்கா? அந்த மாதிரி ஒரு இயக்கம் இது. கூட்டணி கட்சியை ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணுவார். இல்லை அப்படின்னா கூட்டணி வேட்புமனுவை தாக்கல் பண்ண பிறகு கூட கூட்டணி கட்சியை கூட்டிகிட்டு வந்து கூட்டணி கட்சிகளுக்கான இடத்த ஒதுக்கி தருவார். அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை பார்த்துக்குவார். நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசினார். கூட்டணியை நமக்கு எடப்பாடி பழனிசாமி அமைக்கிறாரோ இல்லையோ, ஸ்டாலினே நமக்கு அமைச்சு கொடுத்துருவாருங்க, நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சிவி சண்முகம் பேசியிருக்கிறாரு. சிவி சண்முகத்தோட இந்த பேச்சும் தேர்தல் ஆணையம் இப்போ அறிவிச்சிருக்க இந்த விஷயமும் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.